செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்தது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்குது. 2026 தேர்தலில் கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் வரும். அதாவது தேர்தலில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையின் அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி யார் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் அதை சொல்லணும். இதுவரையிலும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒருமுகமாகத்தான் தேர்தல் நடந்திருக்கு. 2006 மட்டும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக திமுக இருந்தது. காங்கிரஸ் ஆதரவோடு தொடர்ந்து அந்த ஆட்சியை நடத்தி வந்தவர். இனிமேல் எப்படி இருக்க போகுது என்பது அவர் சொன்ன அடிப்படையில் என்னுடைய கருத்து நான் சொல்றேன். திமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம் சொத்து வரி உயர்வு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மக்கள் அடிக்கடி மறந்துடக்கூடாது. 300% சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300%க்கு மேல. அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு கொண்டு வரும். தாவேகவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். செங்கோட்டையனின் தாவேக இணைவு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அவர் பதில் கூறியிருக்கிறார்.